அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹ். அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய காரணங்கள் 3. 1, அடிப்படையில் அந்த அமலிலே குழப்பம் என்றால், குஃபர் ஷிர்க் அடிப்படையில் கலக்கப்பட்டால், அஸ்திவாரமே அதை கொண்டுதான் அமைக்கப்படுகிறது என்றால் அந்த அமல்கள் அளிக்கப்பட்டுவிடும். 2வது, ஷர்த் நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த அமல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால், என்ன நிபந்தனைகள் எல்லாம்? அல்-இக்லாஸ் வல் இத்திபா, அல்லாஹ்வை மன தூய்மையோடு அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்குவது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் செயல்படுத்துவது. 3வது தன்மைகள், அந்த செயலுடைய தன்மைகள், அந்த செயலுடைய கூலிகள் பாவங்களை கொண்டு முடிந்தால் அந்த அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். இப்போது எப்படி என் ஈமானை பாதுகாப்பது? இந்த பாவங்கள், இந்த குற்றங்கள், இதிலிருந்து எப்படி எம்மை பாதுகாத்துக் கொள்வது? முதலாவது தஹ்கீகுத் தௌஹீத், தௌஹீதை உண்மைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, தூய்மையாக்குவது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல, நாவுகள் உச்சரிக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை அல்லாது, அது ஒரு கவுல், வகவுலுன் வஇஅ்திகாதுன் வஅமலுன், மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படும். அதை கூற வேண்டும், உறுதி பெற வேண்டும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து அதை கூறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்நோக்கி வாழ்கிறானோ, இவன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே நுழைவதிலிருந்து தடை விதிக்கப்படுகிறான். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். தஹ்கீகுத் தௌஹீத். 2வது தஹ்கீகுல் இத்திபா, பின்பற்றுதலிலே உறுதியை மேற்கொள்ளுதல். அல்லாஹ்வை தான் பின்பற்றுவேன், அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுவேன், அவர்கள் வழிகாட்டாத எந்த அமல்களை நோக்கியும் எவ்வளவு கோடி நன்மைகளை எனக்கு கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் வழிகாட்டவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி குர்ஆன் சுன்னாவுடைய அமல்களில் உறுதியாவது. 3வது தஹ்கீகுல் இக்லாஸ், அல்லாஹ்விற்காக மட்டும் நான் செய்வேன், யாருடைய முகத்தையும் நாடியோ, யாருடைய புகழையும் சம்பாதிப்பதற்காகவோ, யாரிடத்திலும் பிரபலியமாக என் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு கடுகளவு நன்மையை தரக்கூடிய அமலாக இருந்தாலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியை ஏற்பது. 4வது தஜ்தீது தௌபா, தௌபாவை புதுப்பிப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குற்றங்கள், பாவங்கள் என அல்லாஹ் தடுத்த அத்துணை காரியங்களில் இருந்தும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவது தௌபா. நேற்று பார்த்தோமே, அந்த நிபந்தனைகளோடு அல்லாஹுவை நோக்கி திரும்பி எம்முடைய தௌபாவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை பாதுகாப்பான். அமல்கள் செய்வது முக்கியமல்ல, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும். யாருக்கு பயம் இருக்கிறது? யாருக்கு பயம் இருக்கிறது? ஷிர்கை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? ரியாவை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? சித்து பாருங்க. இந்த தனிமையின் பாவத்தை பயப்படுபவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவிலே ரப்பை பயப்படுதல் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய செயல். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்கை பயப்படுதல். வஜ்னுபனி வபனிய அன் அஅ்புதல் அஸ்னாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்த அந்த தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டை விட்டு பாதுகாத்து விடு. ஷிர்கை பயப்படுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய அமல்களில் கலக்கப்பட்டால் அமல்கள்
அழித்து நாசமாக்கப்படும். அந்த அமல்கள் நாளை மறுமையிலே தூசிகளாக பறக்க விடப்பட்டு எந்த தராசும் அவனுக்கு நிறுத்தப்படாமல் நரக நெருப்பிலே அவன் நுழைவான். அதனால் எம்முடைய அமல்களை பாதுகாப்போமாக. அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்து எம்முடைய அமல்களை சுத்தமாக்கி தூய்மையான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு சுத்தமான உள்ளத்தோடு அந்த ரப்பை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் எம்முடைய வாழ்க்கையை நாம் தயாராக்குவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதற்கு உதவி செய்வான். قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام